ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அம்மா, என்ன மன்னிச்சிருமா. எனக்கு கார்த்திக்க ரொம்ப பிடிக்கும். அவரை விட்டுட்டு என்னால வேற யாரையும் கல்யாணம் படிக்க முடியாது. அவங்க கேட்ட 50 பவுனுக்காக நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறதையும் என்னால தாங்கிக்க முடியல. அந்த மாப்பிள்ள அக்காவுக்கு வேண்டாம். அவதான் முடிவு பண்ணிட்டால. அவ முடிவு பண்ணா இங்க யாருமே மாத்த முடியாது. I love you. வேற என்ன? வேறன்னு சொல்றல, இப்போதைக்கு கேட்க வேணாம். அக்கா, வேற என்ன சொல்லு. லவ். இப்படி ஒரு முடிவை எடுத்ததுக்காக உன்னையோ அம்மாவையோ துர்காவையோ நான் வெறுக்கிறதா அர்த்தம் இல்ல. அது வேற, இது வேற. ஒரு ஆம்பளை வாழ்க்கையில வந்துட்டா எந்த அளவுக்கு முடிவெடுக்கிற தைரியம் ஒரு பொண்ணுக்கு வந்துருமாக்கா? வந்துரும். இல்லக்கா, என்னால இதை ஏத்துக்கவே முடியல. அது எப்படிக்கா வரும்? வரும் சக்தி. அதான் எப்படி? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கும் வந்தா அது உனக்கு புரியும். இந்த பொண்ணு நம்மள ஒரு பார்வை திரும்பி பார்க்க மாட்டாளான்னு ஏங்கி நிக்கும் போது அப்போ உனக்கு புரியும். ஒரு வார்த்தை இந்த பொண்ணு நம்ம கிட்ட பேச மாட்டாளான்னு நீ போற இடம்லாம் ஒருத்தன் வந்து தவம் கிடக்குறானோ அப்போ உனக்கு புரியும். நீ லேசா கோச்சுக்கிட்டா கூட போற வர இடத்துல எல்லாம் சாரி சாரின்னு எழுதி வச்சு வருத்தத்தோட ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்க மாட்டாளான்னு நிக்கும் போது அப்ப புரியும். அப்படி ஒரு நாள் உனக்கும் வரும் சக்தி. அப்படி வரும்போது இந்த அக்கா ஞாபகம் வரும். நான் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன்னு. எதுவும் இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத. புல்ஷிட். லவ்ங்கிறது ஒருத்தரை வாழ வைக்கணும், இப்படி சாகடிக்க கூடாது. என்னாலலாம் இப்படி யாரையும் பார்த்து ஃபீல் பண்ண முடியாது. உனக்குன்னு வாழ்க்கையில ஒருத்தன் வருவான், சீக்கிரம் வருவான். அப்போவும் இதே மாதிரி நீ சொன்னா நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அப்படி என்ன லவ்? மண்ணாங்கட்டி லவ். வைத்தியக்காரத்தனமா இருக்கு. கூடவே பிறந்து வளர்ந்தவங்க எல்லாரையும் ஒரே நாள்ல மறக்க வச்சிருமா அந்த லவ்? இத பத்தி நினைச்சாலே எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. ஏக்கா, இந்த அதிரசத்துக்குன்னு ஒரு மாவு கரைச்சு வச்சிருந்தேன். அது இந்த கையில தான் கரைச்சு வச்சியாக்கா? ஐயோ, நானும் இத்தனை வருஷம் தீபாவளிக்கு அதிரசம் சுட்டு பார்த்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பக்குவம் வர மாட்டேங்குது. அந்த அதிரசத்தை எடுத்து தின்னு பார்த்தேக்கா. என்ன டேஸ்ட்! லட்டு. அது அதை விட டேஸ்ட். என் ட்ரெஸ் எப்படிமா இருக்கு? துர்கா, பட்டு பாவாடை சட்டை போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கம்மா. வரட்டும்டி. பாவாடை சட்டை எப்பயாச்சும் ஒரு தடவை, வருஷத்துல ஒரு தடவையாவது இந்த பாவாடை சட்டை தாவணி இதெல்லாம் போடவே மாட்டீங்களா நீங்க? போ, நல்லதா. எங்க அக்கா பாக்கணும்னு ஆசைப்படுது, போட்டாதான் என்ன? ஆமா, அடுத்த வாட்டி போட்டுடலாம் சாந்தாக்கா. சரிம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, நான் போய் பாக்குறேன். என்னடி இவங்க எல்லாம் பாவாடை சட்டை தாவணி இதெல்லாம்? நான் கூட பாவாடை சட்டை எல்லாம் போடுவேன். ஏய், ஆசையை நிறைவேற்றலாமே பார்த்தேன், வேண்டான விட்டு. வானத்துல இருக்கிற தேவதைங்களா நம்ம வீட்டுக்கு தான் இறங்கி வந்திருக்கு. மீனாட்சியக்கா, பாத்தியா உன் பிள்ளைல? பெரும் தேவிகளும் எங்க மீனாட்சி அக்கா வயிற்றுலதான் வந்து பிறந்திருக்குங்க. நல்லா இருக்குடா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி, நீங்க போய் பட்டாசு எல்லாம் வெடிங்க.
நாங்க உள்ள போய் பலகாரம் எல்லாம் பண்றோம். மீனாட்சி அக்கா நீ போய் பலகாரம் சுடுவியா, நான் பட்டாசு வெடிப்பேனா? அவளுக்கு கொளுத்துக்காதீங்க சொல்லிட்டேன். ஆமா எனக்கு கொஞ்சம் வச்சுக்கணும். கொஞ்சம் அவளுக்கும் வைங்க. அவ எங்க விடுவா, அனுப்பி வைக்கிறா அவள. சக்தி, நேத்து நைட்டு எனக்கு அந்த குழப்பெல்லாம் போய் இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீதான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ். ஏ லூஸ் அக்கா, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லுவியா? சரி, அவரெங்க? அவருனா? அதான் செல்வா. அவர் எதுக்கு இங்க வரணும்? எனக்கு என்னமோ அவர் இங்க வருவார்னு தான் தோணுது. நான் அவரை இன்வைட் பண்ணலக்கா. நீ கூப்பிடலனா எனக்கு என்னமோ அவர் இன்னைக்கு வருவார்னு தான் தோணுது. அட போக்கா, நீ ஏதாவது வளராத. அக்கா தீப்பெட்டி எங்க? அதோ அங்கதான் இருக்கு பாரு. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொன்னாங்களே, வரலையா? வந்தாச்சுக்கா. என்னக்கா செல்வா சார் வரலையா? ஏய், அவர் ஏண்டி வரணும்? அதெல்லாம் இல்லாமலாம் நீ சாரி கட்டிருக்க. நீ வேணா பாரு, அவரு கண்டிப்பா வருவாரு. ஏய், இப்ப என்ன சொல்ற? நீயும் லூசு, அவளும் லூசுன்னு சொல்ற. போவியா? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். எங்க வீட்டு சார்பா உங்களுக்கு ஒரு gift கொடுக்க போறேன். எப்படி வாங்குன? சக்தி, நானே வாங்கணும்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம்டி. நீயே கொடு கொடு. ஏங்க, எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? நீங்க அன்னைக்கு ஒரு சாரி கொடுத்தீங்கல்ல? ஆமா. சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு. இது அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஜஸ்ட் தீபாவளி gift. வாங்கிக்கோங்க. பாத்தீங்களா, கலாய்க்கிறீங்க. அம்மா பாருங்க, விளையாடுறாங்க. வாங்கிக்கோ தம்பி. யார் பெத்த புள்ளையோ எந்த நேரம் எங்க வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு உதவி எங்களுக்கு செய்யற. உனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுப்பா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ தம்பி, குடுமா. சரிம்மா. தேங்க்ஸ். மீனாட்சி அக்கா பயந்துராத. கஸ்டமர் அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிருச்சா? சாப்பாடு ரெடி, சாப்பிட போலாமா? இன்னைக்கு மெஸ்ஸ மூடி வச்சிருக்கோம். இன்னைக்கு தீபாவளி இல்ல. ஆமாமா. என் பொண்ணுங்களுக்கு நிம்மதியா என் கையால வடிச்சு சாப்பாடு போட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். கண் குளிர அத பாக்கணும். மீனாட்சி அக்கா என்ன விட்டுட்ட பாத்தியா? நீ மூத்தவடி இந்த வீட்டுக்கு. நீதான் எல்லாம். வா, வாங்க. பாக்கா தயவு செஞ்சு கொட்டாம்பட்டிலையாவது ஏத்தி விடுங்க. யோசிக்கிறேன். உங்க யோசனை அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறே. டைம் ஆச்சு, போலாமா? போலாங்க. செல்வா, என்ன பஸ்ல ஏத்தி விட போறீங்களா இல்லையா? அதுக்குதான் நாங்க போயிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம்? என்ன சென்னை வரைக்கும் வர பிளானா? ஏங்க, இது சம பிளானா இருக்கே.
என்னாச்சு? ஏன் இங்க வண்டி நிறுத்திருக்கீங்க? சொல்றேன் இருங்க, கீழே இறங்குங்க. செல்வா வாங்கன்றேன். ஏங்க டைம் ஆகுதுங்க. இந்த ஹோட்டல பாருங்க. இந்த மாதிரி ஹோட்டல்ல தான் பரோட்டாவும் கலக்கியும் சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு போயிடலாமா? எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? சரிங்க, டீ சாப்பிட்டு போயிடலாமா? டீ சாப்பிட்ட உடனே என்ன பஸ் ஏத்தி விட்டுடணும். சரி சரிங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. சொல்லு தம்பி. பாட்டி, டீ இருக்கா? இருக்குப்பா. சூடா இருக்கா? சூடா இருக்குப்பா. சூப்பர். அந்த டேபிளுக்கு 2 டீயை கொடுத்து விடுங்க. ஆமா, இங்க வாடிமா. அந்த டேபிளுக்கு 2 டீ எடுத்துட்டு போ. ஏங்க, டீ சொல்லியாச்சுங்க. பாட்டிமா, எவ்வளவு ஆச்சு? 20 ரூபாய் கொடுப்பா. நாங்க ஒண்ணும் இல்ல, ஸ்டார்ட் ஆயிடும் நம்ம பையன். என்னாச்சு செல்வா? தெரியலங்க, ஸ்டார்ட் ஆயிடும். என்னாச்சு செல்வா? இருங்க, என்னன்னு பாக்குறேன். செல்வா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் அப்பவே சொன்னேன்ல. இருங்க, நான் என்ன கனவா கண்டேன் இப்படி நடக்கும்னு? என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலையே. சரி இருங்க, ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஃபோன் அடிச்சு பாக்குறேன். சீக்கிரமா பண்ணுங்க. டேய், எங்கடா இருக்க? சொல்லு வெற்றி. டேய், இந்த கொட்டம்பட்டி பக்கத்துல வந்துட்டே இருந்தேன்டா. டக்குன்னு நம்ம ஜீப் ஆஃப் ஆகி போயிடுச்சு. என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், சரி பண்ண முடியல. டேய், நான் பொள்ளாச்சில என் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன்டா. மாமியார் வீட்டுக்கா? சரிடா, பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா? மெக்கானிக் யாருன்னா தெரியுமா? யாருமே இல்லையா மாப்ள? ஹலோ டேய். டேய் 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 டேய். ஐயோ போச்சு. சரி இருங்க, பாட்டி மாட்ட கேட்டு வரேன். சாரிங்க. அதான் சொன்னனே, கிடைக்கிற பஸ்ல ஏத்தி விடுங்கன்னு. இப்ப சாரி சொல்லி என்ன பண்றது? இந்தாங்க தம்பி. இந்தம்மா சாப்பிடு. வாங்கிக்கோங்க. சாப்பிடுங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. சாப்பிடுங்க. இந்தாங்க தம்பி தண்ணி. சாப்பிடுங்க. இப்போ இங்க தனியா தங்க வேண்டியது இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை செல்வா. சாரிங்க. இட்ஸ் ஓகே. என்னோட ஒரே ஃப்ரெண்டு நீங்க தான். இவ்வளவு தூரம் இப்படி நான் தனியா தங்குறேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்பிக்கை. நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. ஆமா செல்வா, க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு காலேஜ் படிக்கும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படி யாரும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இப்ப யோசிச்சு பார்த்தா அவங்க சொன்னது சரின்னு தோணுது. செல்வா, இனிமே நான் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்கவே மாட்டேன். எல்லா விஷயத்தையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஏன்னா நீங்க எனக்கு அவ்வளவு முக்கியம். சாப்பிடுங்க. ஏன்னா நீங்க எனக்கு அவ்வளவு முக்கியம்.
செல்வா, ம் இது உங்களுக்கு என்னோட சின்ன கிஃப்ட். என்னங்க சொல்றீங்க? கிஃப்டா? ம், எனக்கா? என்னங்க இருக்கு இதுல? ஓபன் பண்ணி பாருங்க. ஆ. நல்லா பாரு டைம் ஆயிட்டே இந்த இருக்கு. பாக்குறேன் தம்பி. நல்லா பாரு. தம்பி நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, போங்க. இந்த வாட்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகல, உனக்கு காசு கொடுக்க மாட்டேனா? ஸ்டார்ட் ஆகுங்க தம்பி, போங்க. நோ சூப்பர்ண்ணா. எவ்வளவு ஆச்சு? 500 ரூபா கொடுப்பா. வரேன் தம்பி. ம். என்னாச்சு செல்வா? நம்ம ஜிபே ரெடிங்க. அப்பாடா, உடனே கிளம்பிடலாம். டைம் ஆச்சு, போலாம் வாங்க. ஏங்க எதுக்கு இப்படி அவ்வளவு அவசரப்படுறீங்க? உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா? நம்ம ஜிபே மின்னல் மாதிரி பறக்கும். இங்க பாருங்க, நானே உங்களை சென்னையில் டிராப் பண்றேன். நீங்க ஒரு கவலையும் பட வேணாம். ஐயா சாமி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒழுங்கா அடுத்த பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு நீங்க அப்படியே கிளம்புங்க. ஏங்க? ஆமாங்க, நான் பஸ்லயே போய்க்கிறேன். சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். அண்ணே, இவ்வளவு நடந்துச்சானே? ஆமாண்டா, இவ்வளவு நடந்து போச்சுடா. இப்ப என்ன பண்றது? அண்ணே இருந்தேன். அண்ணே, நான் கேக்குறதுக்கு மட்டும் சரியா பதில் சொல்லு. உன் கூட வரும்போது அண்ணி நல்லா பேசுனாங்களா இல்லையா? டேய், அதெல்லாம் சூப்பரா பேசினாடா உங்க அண்ணி. எப்படி தெரியுமா சிரிச்சுட்டே சந்தோஷமா வந்தா என் கூட. நீங்க ரோஜா கொடுக்கும்போது வாங்கிட்டாங்களா இல்லையா? ஆமாண்டா, அவ வாங்கிட்டா. டேய், அது மட்டும் இல்லடா, அவ எனக்கு ஒரு குட்டி தாஜ்மஹால் கிஃப்டா கொடுத்தாடா. என்னது, தாஜ்மஹால் கிஃப்டா கொடுத்தாங்களா? அண்ணே, இது கன்ஃபார்ம் லவ் தான், லவ்வே தான். டேய், ஆனா நான் திரும்பி பார்க்கும்போது அவளை காணுமேடா. அதுவும் எங்க போனான்னு தெரியலடா. சொல்லாம குலாம போயிட்டா பாரு. அதுனே, அவங்க படிக்க போறாங்க, அவங்க கூடயே சென்னை வரேன்னு சொல்லிருப்ப. அதுக்கு பயந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, ஜீப்ல வந்துட்டு இருக்க போவே சீக்கிரம் பஸ்ல ஏத்தி விடுன்னு சொல்லிட்டே வந்தாடா உங்க அண்ணி. அதானே, அவங்க படிக்க போகும்போது நீ அவங்க கூடயே வந்தா அவங்களால எப்படி படிக்க முடியும் சொல்லுங்க? நீ சொன்னாலும் கேட்க மாட்ட. அதான் அவங்க உனக்கு தெரியாம பஸ்ல போயிட்டாங்க. டேய் திடியா, வேற ஒண்ணும் இருக்காதுலடா. அண்ணே, இதுல வேற என்ன இருக்க போகுது? அவங்களுக்காக அந்த ரவுடில அடிச்சு துரத்தி விட்டுருக்க. சத்தியமா இது லவ் தானே. ஆனா உங்க அன்னிக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன்டா, போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. போன் ஆன்ல இருந்தா நீ போன் பண்ணி எங்க இருக்க, இறங்கு, நான் வந்து இப்பயே உன்னை வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்வியா மாட்டியா? சொல்லுவேன். அப்புறம் என்ன, அண்ணி உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கண்ணே, அதான் போன் ஆஃப் பண்ணிட்டாங்க. டேய் திடியா, வேற ஒன்னும் பிரச்சனை எதுவும் இருக்காதுல்ல? ஆனா எத்தனை வாட்டினே கேப்ப, நிச்சயமா பிரச்சனையே இல்லனே. அண்ணி ஒரு லவ ஏத்துக்கிட்டாங்க, அடுத்தது கல்யாணம் தான். நீ வீட்டுக்கு வானே பாத்துக்கலாம். சரிடா, நீ வை. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு கூட எனக்கு தெரியல. நாங்களும் ஒரு காலத்துல மிடில் கிளாஸ் தாம்மா. என் பையன் தலையெடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க நிமிர்ந்து நிக்கிறோம். நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. சொல்லுமா. அக்காவுக்கும் எங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே கார்த்திக் சார ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் வரதட்சணை விஷயமா மேற்கொண்டு பேசலாமேன்னு வந்தேன். சின்ன பொண்ணா இருக்க, ஆனா பொறுப்பா பேசுறமா. இப்படிதான் இருக்கணும். ஆனா நாங்க ஒண்ணு அப்படியெல்லாம் பெருசா கேட்டலையேமா. ஜஸ்ட் 50 பவுன் தானே பேசணும். 50 பவுனுங்கிறது எங்க சக்திக்கு மீறின விஷயம். அப்படியே சொல்ற? சரிம்மா, ஒரு 40 பவுன் பண்ணிக்கலாமா? இங்க பாருமா, பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 10 பவுன் எல்லாம் பார்க்க கூடாதுல்ல. என்ன நான் சொல்றது? என்ன கோகிலா, அது இதென்ன பேரம் பேசுற விஷயமா? நம்ம ஒண்ணு அதிகமா கேட்கலையே. ஏய், பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, அமைதியாரு. என்னங்க, பையன் ஆசைப்படுறானுங்க, இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசினா எப்படிங்க? நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காதம்மா. ஒரு 40 பவுன் முடிச்சுக்கலாமா?
ஒரு நிமிஷம். சக்தி, அம்மா, நான் கார்த்திக் சார் வீட்ல தான் இருக்கேன். என்னம்மா, என்னாச்சு? அவங்க அம்மா கிட்டயும் பேசிட்டேன். என்ன சொன்னாங்க? நல்லபடியா உங்ககிட்ட பேசினாங்களா? ஆமாம்மா, பேசினாங்க. மா, குறைஞ்சது 40 பவுனாவது கேக்குறாங்க. 40 பவுனா? என்னம்மா பண்ணலாம்? சரின்னு சொல்லிடு சக்தி, நம்ம எப்படியாவது செஞ்சுக்கலாம். மா, நம்மளால முடியுமா? முடியும் முடியும், எப்படியாவது செஞ்சுதான் ஆகணும். நீ சரின்னு சொல்லிட்டு வா, மத்த விஷயத்த அப்புறமா பேசிக்கலாம், யோசிக்கலாம். வச்சிடு. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். ஓகேம்மா, நான் வச்சிடுறேன். சாரி சக்தி, அப்பாவும் அம்மாவும் அந்த காலத்து ஆளுங்க. அவங்களை எதிர்த்து பேசி எனக்கு பழக்கம் இல்ல. என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சாங்களே, அதனாலதான் சக்தி. இட்ஸ் ஓகே கார்த்திக், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என் அக்கா உங்களை அவ்வளவு லவ் பண்றா. உங்களை நம்பிதான் நாங்க இவ்வளவும் பண்றோம். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அக்கா, என்ன மீனாட்சி அக்கா, என்ன ஒரு பழத்த யோசனையில இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஒண்ணும் இல்ல, சொல்லு. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். 40 பவுன் நகை. எப்படி போட போறேன், என்ன செய்ய போறேன்னு ஒண்ணும் புரியல சாந்தா. மரத்தை வச்சவே தண்ணி ஊத்தாமலையா போயிருவான்? இததான் கணந்து யோசிச்சுட்டு இருந்தியா? அதெல்லாம் அதுவா நடக்கும். கல்யாணம் நம்ம சொல்லியா நடக்கும் சொல்லு. சரி, இப்ப எத்தனை பவுன் வச்சிருப்ப? அட போடி, கழுத்துல காதுல கிடக்கிறது மட்டும்தான். யமுனா கிட்ட தோடு, செயின், வளையல், மிஞ்சி போனா ஒரு 15 பவுன் இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னடி இருக்கு நம்ம கிட்ட? நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதான். நமக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ள பாக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த கடவுள் வேற ஒரு கணக்கு போட்டிருக்கான். ஆண்டவன் கணக்க விடு, மனுஷன் கணக்குக்கு வருவோம். இப்போ ஒரு 40 பவுன்னா 15 பவுன் கையில வச்சிருக்கேங்கிற, அப்ப இன்னும் 25 பவுன் தேத்தணும். அம்மாடியோ, எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் இன்னும் ஒரு 8 லட்சம் ஆகும்னு நினைக்கிறேன். 8 லட்சம் ஆகுமா? என்ன 8 லட்சமான்னு வாயை பழக்கிற? அடுப்புலயே உட்காந்துக்கிட்டு இருந்தா நாட்டு நடப்பு எப்படி தெரியும்? விலைவாசிலாம் இப்ப எப்படி ஏறி போச்சு. யமுனாவுக்கு எப்படியோ பண்ணிடலாம் சாந்தா. ஆனா மத்த 2 பொண்ணுங்களும் இருக்காங்களே நமக்கு. ஆட அக்கா, நீயும் உன் பயமும். அக்கா, நம்ம பட்டுக்குட்டி தான் ஒன்ன மாதிரி உலகம் தெரியாத புள்ள. அதுக்கு தான் முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பணும். முதல்ல அது கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு அனுப்பிடுவோம். இதுங்க 2 படிச்சிருக்கு, எங்க நின்னாலும் பொழைச்சுக்குங்க. அதுலயும் நம்ம சில்லு குட்டி இருக்கே, சில்லு குட்டி, அத எவனாவது கல்யாணம் முடிக்கணும்னு வந்து வரதட்சணை அப்படின்னு வாயை திறந்தானா போதும். நம்ம வீட்டுக்கு உறவுக்காரங்க வராங்களோ இல்லையோ, போலீஸ் உனக்கே சிரிப்பு வருது. 400 பேருக்கு வந்து திடீர்னு சமைங்கன்னு சொன்னா ஈஸியா என்ன? அதான் நம்ம வேணான்னு சொல்லிட்டோம்ல, ரொம்ப கஷ்டமாயிடும். ஏ ஐஸ் குட்டி, இப்ப நீ என்ன சொன்ன? யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்துட்டு 400 பேருக்கு சமைக்கணும்ன்றாரு. நானும் அக்காவும் முடியவே முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். என்னது, 400 பேருக்கா? சங்கிலி, தெளிவா கேட்டியா? அக்கா, தெளிவா கேட்டேங்கா. ஊர்லயும் விசாரிச்சுட்டேன். 10-15 பொம்பளைங்க ஆட்டோல இந்த வழியா தான் வராளுங்களாம். காணுமே. அக்கா, இதோ நான் சொல்லல, வராளுங்க போய். மீனாட்சிக்கு ப்ரொஃபசர் மாப்பிள்ள கேக்குதா? சங்கிலி, விடக்கூடாதுடா. அக்கா, மீனாட்சி அக்காவா முக்கியம்? அந்த யமுனா நிறுத்து நிறுத்து, நிப்பாட்டு, நிறுத்து நிறுத்து நிறுத்து. சொல்லுப்பா, காரு பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து பாக்குறியானா? அம்மா, கார் ஏதோ பிரச்சனையா என்னன்னு பாப்போம். வா வா. அக்கா, அரிசி எல்லாம் களைஞ்சு ஊற வச்சு
பார்த்துட்டேன். அடுத்து என்னோட ஒர்க் என்னன்னு சொல்லு பாப்போம். அந்த தோரம் பருப்பை கொஞ்சம் கழுவி வச்சிரு. அப்புறம் இந்த பொம்பளைங்க எங்க ஆளையே காணோம். இரு, இந்த போன் பண்ணி பாக்க. பண்ணுமா பண்ணு, சீக்கிரமா வர சொல்லுமா, நேரம் போய்கிட்டே இருக்கு. ஹலோ, ஏய் என்னடி வருவீங்களா மாட்டீங்களா? இங்க தனியா கிடந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும். நாங்க இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டோம். அக்கா சாந்தா, அவங்க வரமாட்டாங்க. ஏன்? எனக்கு என்னவோ இது உன் சக்காலத்தி பண்ற வேலையாத்தான் இருக்குமோன்னு தோணுது. என்ன மன்னிச்சிருக்கா, நான் வேற தேவையில்லாம உன்னை இந்த விஷயத்துக்குள்ள இழுத்து விட்டுட்டேன். விடு சாந்தா, இப்ப என்ன, அந்த பொம்பளைங்க வரமாட்டாங்க அவ்வளவுதானே? நீ இருப்பல்ல? நான் இருப்பேக்கா. எல்லா வேலையும் நானே செய்யறேன், தனி ஆளா செய்யறேன், என் பொண்ணுங்களுக்காக செய்யறேன். நாம யாருக்காக சமைக்கிறோம்? அந்த ஆண்டவனுக்காக தானே. உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அது அன்னதானம் தான். அந்த ஒரு புனிதமான காரியத்துக்காக நாம இப்ப சமைக்கிறோம். எல்லாம் அவன் பார்த்துப்பான். நீ இருக்கல என் கூட? இருக்கேன்க்கா, வா வரேன்க்கா. ஏக்கா, அந்த அண்ணன் வந்துட்டாரு. ஐயா, என்னம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க போல இருக்கு. பாத்தீங்களா, எங்க மீனாட்சி அக்கா சொன்னபடி எல்லா வேலையும் முடிச்சிருச்சு. நீங்க சொல்லாமலே பாயசம் வேற பண்ணி அசத்திருச்சு. அன்னதானத்துல பாயசம் கொடுத்தா அவ்வளவு புண்ணியங்க. உங்க பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு பாயசமும் வச்சுட்டேங்க. ரொம்ப நன்றிமா. ஐயோ, என்னங்க அது? என்னடா உங்க ஆளுங்க யாரும் வரலையே, தனியா எப்படி சமாளிக்க போறீங்கன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேம்மா. ஆனா தனியாவே முடிச்சிட்டீங்களா வேலைய? ஐயா, எனக்கு கூட உசுரே இல்ல, என்ன பண்ண போறோமோன்னு பயந்துட்டு கிடந்தேன். ஆனா ஒண்ணு சொல்றையா, எங்க மீனாட்சி அக்காக்குள்ள அந்த சாமி தான் வந்து இறங்கிருச்சு. யாரு நம்புறாங்களோ இல்லையோ, நான் அத கண்ணார பார்த்தேன். அவ சமைத்த வேகம் அப்படியே ஊருக்குள்ள சாமி வந்து இறங்குனா எப்படி ஆடுவாங்க, அப்படி இந்த சமையல் கட்டுல இன்னைக்கு ஆடிட்டா எங்க அக்கா. ஏன்பா வாங்கப்பா, வந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கப்பா. முதல்ல இந்த வாளியை கொண்டு போய் வச்சுட்டு வா, அப்புறம் இதை எடுத்துட்டு போங்க. என்னம்மா நீ என்ன கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நாங்களும் வந்துருப்போம்ல. நீ மட்டும் இவ்ளோ வேலை செஞ்சிருக்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. முதல்ல என் அக்கா கைய பாரு. என்ன தெரியுமா, கைய காட்டு. என்னம்மா கேளு, கை காட்டு. என்னம்மா இதெல்லாம்? அப்படி என்னம்மா அவசியம் இருக்கு? எங்க கிட்ட சொல்லிருந்தா நானும் துர்காவும் கூட வந்திருப்போம்ல. என்னம்மா இப்படி பண்ற? யமுனா, என் செல்லம், உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்லாம்? வெறும் நன்றிங்கிற வார்த்தை உங்களுக்கு பத்தாதுமா. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த பணத்தை வச்சுக்கோங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. சரி, ரொம்ப நன்றி. அம்மா, இப்ப நான் செய்ய போற காரியத்துக்கு நீங்க தடையே போடக்கூடாது. அம்மா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, என்கிட்ட பணம் காசுக்கு குறையே இல்லம்மா. அப்படி இருந்தும் அவ கல்யாணத்தை முடிக்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உங்களுக்கு 3 பொண்ணுங்க, உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. இந்தாங்க, இது உங்க பொண்ணுக்கு நான் தர்ற ஒரு சின்ன அன்பளிப்பு. ஐயோ வேணாங்க. இந்தாங்கம்மா. நீங்க கொடுத்ததே நிறைய இருக்கு. இதுக்கு மேல எதுக்குங்க? வேணாங்க. நீ சும்மா இரு. உங்க பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா அந்த புண்ணியத்துல என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த ஒரு ஆசைதாம்மா, மறுக்காம வாங்கிக்கோங்கம்மா. அக்கா, அக்கா, என்னடா? மீனாட்சி அக்கா வருதுக்கா. அவ எதுக்குடா இங்க வரா? தெரியலையே, கையில பூ பழத்தட்டோட வருது. பூ பழத்தட்டோட வர்றாளா? என்னடா விஷயம்? தெரியலையே மாமா, ஒருவேளை நம்ம மாப்பிள்ளை கேட்டு வருதோ? டேய்,
என்னங்க என்னங்க யோ எங்க போற? உட்காரு. வந்து உட்காருங்கறேன்ல. உட்காரியானா? டேய் நீ போய் பாரு. சொல்லு மீனாட்சிக்கா. அவர் இருக்காரா? உள்ளதான் இருக்கிறாரு. நான் அவரை பார்க்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.